ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒமானில் ஹாலிடே. ஸோ வீக்கெண்டெல்லாம் சேர்த்து 3 டேஸ் ஹாலிடேங்க. ஸோ அதனால் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எதுவும் கிடையாது. லஞ்சுக்குமே கெஸ்ட் வரதுனால சரி அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ரெடி பண்ணேன். பூரி முன்னெல்லாம் வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணுவேன். இப்போலாம் மந்த்லி ஒன்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பூரி போடுறப்ப இந்த மாவு வச்சு தேய்ச்சி போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு 4-5 பூரி நல்லா வரும். அதுக்கப்புறம் அந்த மாவுலாம் கருகி பூரி மேலே கருப்பு கருப்பாக ஒட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கிற கட்டையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கட்டையிலேயே நல்லா நம்ம பூரி மாவையும் நல்லா வச்சு போட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமே வரும், சூப்பராகவும் இருக்கும். அதுக்காண்டி நம்ம பரோட்டாக்கு ஆயிலில் ஊற வைக்க மாதிரி அந்த அளவுக்குலாம் முக்கி போடவே வேண்டாம். லைட்டாக டச் பண்ணி போட்டாலே போதுங்க. கடைசி பூரி வரைக்குமே எந்த ஒரு டார்க்னஸும் ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த டிப்ஸ் எங்கள் சித்திட்டு தான் கற்றுக்கிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியெல்லாம் சுட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ஸோ இதெல்லாம் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.